சிலுவை என்பது கீழ்ப்படிதல். எபிரேயர் 5:8 அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். சிலுவையானது இயேசு கிறிஸ்துவின் பூர்ண கீழ்ப்படிதலை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் இயேசு பிதாவின் சித்தத்திற்கு மனமுவந்து கீழ்ப்படிந்தார். துன்பத்தின் மூலமாகவும் தியாகத்தின் மூலமாகவும் நமது ரட்சிப்புக்கான தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். உண்மையான கீழ்ப்படிதல் சில சமயங்களில் தியாகத்தை உள்ளடங்கியது. தேவனுடைய சித்தம் நமது சௌகரியத்தை விட மேலானது. நாம் இயேசுவை பின்பற்றும் போது கடினமான தருணங்களிலும் கூட தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்கிறோம். சிலுவையே கீழ்ப்படிதலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். தேவனுடைய குமாரனாகிய இயேசு மரணம் வரையிலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் எப்பொழுதும் எளிதானதல்ல, ஆயினும் அது தேவனுடைய நோக்கத்திற்கு வழி வகுக்கிறது என்கிறதை எபிரேயர் 5:8 நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் நம்முடைய சித்தத்தை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்வு அவருடைய மகத்துவமான திட்டத்தின் ஒரு பகுதியாய் மாறுகிறது. ஆமென்.